ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ணா வரைய போகிறோம். ஓகே. சிம்பிளான ஒரு கிருஷ்ணா ட்ராயிங் தான். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இது A4 ஷீட். A4 ஷீட்டில் நம்ம எவ்வளோ பெருசாக வரைய போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பேப்பருக்கு முன்னாடி என்னோடய 4 ஹேண்ட் இருக்குது இல்லையா, இந்த இதில் வந்துட்டு இவ்வளோ வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் மார்க் பண்ணிக்கிறேன், இங்கேருந்து தான் ஹேர், இது வந்து ஹேர் கிருஷ்ணா வந்து நான் இங்கே முடிக்கணும். இங்கேருந்து கீழே வந்துட்டு நான் ஒரு 3 விரல், என்னோடது 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும்தான் நான் கிருஷ்ணா வந்து வரைய போகிறேன். ஸோ இதில் வந்து இப்போ நான் டிசைட் பண்ணணும் எப்படி வந்துட்டு நான் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறேன். எங்கே வந்துட்டு தலை வரணும், ஹேண்ட்ஸ் எங்கே வரணும், லெக்ஸ் எங்கே வரணும், பாடி எங்கே வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ வந்து மிடில் ஆஃப் த இது வந்துட்டு லைட்டாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ உங்களுக்காண்டி வந்துட்டு நான் கொஞ்சம் டார்க்காக வந்து போடுறேன் லைன். நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக இந்த லைனை வரைஞ்சிக்கணும். இந்த லைன் இதுதான் மிடில்லேருந்து தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து நான் ஃபேஸ், இது வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஓவலாக வந்துட்டு ஒரு ஷேப் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை போட்டுட்டு பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி வரும். எல்லாமே வந்து ஷேப்பை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். கீழ் பாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரணும். நான் தான் சொன்னேன் இல்லையா, இதுக்குள்ளே வந்து நம்ம முடிக்க பார்க்கணும். அப்போ வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் நான் இங்கேருந்து இங்கே தான் பண்ணணும். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஹேர் இதெல்லாம் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ராயிங். ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இது எல்லாமே லைட்டாக மார்க் பண்ணணும். இந்த அளவுக்கு லைட்டாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஸ்கெட்சிங்க்கு அவுட்லைன் கொடுப்போம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஓவலாகவே ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு க்யூட் கார்ட்டூன் கைண்ட் ஆஃப் கிருஷ்ணா தான் நம்ம வந்து போட போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடாக வந்து ஃபேஸ், இந்த ரவுண்டில் பாதி வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்கே வந்து இன்னொரு க்ராஸ் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போது இங்கே வந்து நான் காது, கிருஷ்ணாவோட காது வந்துட்டு நான் 2 காது வரைகிறேன். கிருஷ்ணாவுக்கு ஒரு க்யூட்டான கம்மலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. எப்படி இருக்குன்னு பார்த்து பயப்படாதீங்க, நம்ம இனிமேல் தான் இது கொடுக்க போகிறோம். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குட்டி லைன் கொடுத்துட்டு இந்த இடம் இருக்குது இல்லையா, இதை வந்து ஹேர் பேண்டாக மாற்றிக்கலாம். கிருஷ்ணா தலையில் வந்துட்டு ஜுவல்லரிலாம் போட்டிருப்பார் இல்லையா, கிரீடம் மாதிரி நம்ம பண்ணலை, கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணுறோம். இங்கேருந்து இந்த ஷேப்பை நம்ம இப்படி கொடுத்துட்றோம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஹேர் வந்துட்டு முன்னாடி வர்ற மாதிரி. ஓகே. இப்படி வந்து இப்படி இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிற லைனை வந்து ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ஹேர் ஸ்டாண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஹேர்லாம் நான் ஹேர் வந்துட்டு இங்கேருந்து தான் வரைய போகிறேன். க்ராஸ் ஹெட்டாக வந்துட்டு வரையலான்ட்டு இருக்கேன். சைடு பேட்டர்ன் நம்ம பாய்ஸ்க்கு வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி சைடு பேட்டர்ன். ஸோ இதுதான் பேட்டர்ன். இங்கேருந்து வந்துட்டு நான் இப்படி பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கர்வ். ஓகேவா? இங்கேருந்து கொஞ்சம் பெரிய கர்வாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சுழிச்சுட்டுக்கோங்க. ஒரு எஸ் போடுவோம்ல, உல்டா எஸ், அதாவது மாற்றி போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இந்த கர்வ் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக இப்படி வந்து இங்கேயும் ஹேர் இப்படி பண்ணிவிட்டு இது வந்து இப்படி ஜாயின் ஆகும். பின்னாடி வந்து கீழே இங்கே பேட்டர்ன் வரையும் போது, அதாவது பாடியில் வரையலை, இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு இது வரையணும், பீகாக் ஃபெதர் வரையும்ல கிருஷ்ணாக்கு. ஸோ லீஃப் பேட்டர்னுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு இப்படி போட்டு வச்சிடுறேன். போட்டுட்டு இது வந்து இப்படி உள்ளே வர்ற மாதிரி ஓகே போட்டு வச்சுட்டு இங்கேருந்து இந்த கர்வ் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு
லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கொண்டு வந்துக்கலாம். இப்படி இந்த ஹேர் வந்துட்டு இப்படி வர்ற மாதிரி. ஓகே, வந்து இது வந்து கொஞ்சம் திருப்பி இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இதையும் ஒரு கர்வ் போட்டுட்டு இது ஜாயின் ஆகும். ஸோ ஹேர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹேர் ரெடி ஆயிடுச்சு. பாடி வரைஞ்சிட்டு நம்ம லாஸ்ட்டில் ஃபேஸ் வரைஞ்சிக்கலாமா? இல்லை, ஓகே, ஃபேஸே ஃபஸ்ட்டு வரைஞ்சிப்போம். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த சென்டர் பார்ட்டில் 2 சைடும் ஈக்குவலான பார்ட் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஐஸ் பண்ணணும். 2 சைடும் ஈக்குவலான லெங்த் இருக்கணும், மேலேயும் கீழேயும். நான் ஓவல் ஷேப், நம்ம நார்மல் ஐஸ் தான் போட போகிறோம், கார்ட்டூன் கைண்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதனால் போட்டுட்டு உள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு குட்டியான அது. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஐஸ் போட்டாச்சு. ஐப்ரோ வந்து கொஞ்சம் கர்வியாக இந்த சைடில் போட்டுக்கலாம். கிருஷ்ணாவோட பொட்டு வரும் இல்லையா நடுவில், நாமம், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சென்டரில், நடுவில் இந்த சென்டரில் வந்துட்டு சி போடுறீங்க இல்லையா, அதை போட்டுக்கோங்க. கீழே வந்து இந்த கண்ணுக்கும் இந்த இடத்துல இப்படி வந்துட்டு ஒரு குட்டியான ஸ்மைலி நீங்கள் போட்டுக்கலாம். கிருஷ்ணா வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி. ஸோ கிருஷ்ணாவோட ஹெட்டும் ஃபேஸும் வந்து ஆச்சு. இப்போ இங்கே வந்துட்டு பீகாக் ஃபெதர் போட்டோம் இல்லையா, லீஃப் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே திருப்பி வந்துட்டு உள்ள இந்த மாதிரி அந்த லீஃபோட நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள். இப்போ எரேஸ் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். மித்த எல்லா எக்ஸ்ட்ரா லைன்ஸையும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கணும். இப்போது இங்கேருந்து கர்வ்ஸ், பீகாக் ஃபெதருக்கு கர்வ்ஸ் வரும் இல்லையா, இந்த மாதிரி இதை வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஸோ கிருஷ்ணாவோட ஹெட் பார்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிருஷ்ணாவோட பாடி வரையலாம். பாடி எப்படி வரையலான்னா, இப்போது இந்த பார்ட் இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ வந்து பாடி வந்துட்டு நம்ம இங்கேருந்து, இதுதான் பாடின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஓகே, ஹேண்ட் பண்ணணும். ஹேண்ட் வந்துட்டு ஒரு ஹேண்ட் இப்படி வருது, ஆனால் ஷோல்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பம்பியாக வரணும். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி வருது. இந்த சைடும் இப்படி வச்சுக்கோங்க. கை வந்து இப்படி வரணும். நம்ம வந்து ஃப்ளூட் வரையணும். இங்கே வந்து இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த கை இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த கர்வ் வந்து இந்த பாடிக்கு இப்படி போகும். கை வந்து ரொம்ப பெருசாக தெரியுது, நம்ம கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்துக்கலாம். இங்கேருந்து இப்படி வந்து இங்கே வந்து கை ஒல்லியாக இருக்கணும், இங்கே கொஞ்சம் குண்டாக இருந்தால் போதும். ஸோ சேம் மெத்தட் தான் இங்கேயும். இது வந்து கொஞ்சம் கீழே வரும். ஓகே, இங்கே எங்கே நீங்கள் வந்துட்டு டேர்னிங் கொடுத்துருக்கீங்களோ அங்கே தான் இங்கேயும் அந்த டேர்ன் பாயிண்ட். ஓகே, எல்போ வந்துட்டு அப்படி தான் வரணும். இது இந்த கை வந்துட்டு இடுப்பில் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து இந்த சைடை பண்ணிவிட்டு கீழே இருந்து ஒரு விரல் வர்ற மாதிரி இப்படி நம்ம பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த கையில் வந்து நம்ம ஃப்ளூட் வைக்கிற மாதிரி வரையணும். ஸோ ஃப்ளூட் வந்து ஆம் பெட்லேருந்து நான் எக்ஸ்ட்ரா லைன்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி. ஃப்ளூட் வந்து நான் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், நீங்கள் வேணும்னா ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு கையில் வரைய பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் இது ஸ்கேல் ஹெல்ப்பில் கூட பண்ணிக்கலாம். கை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எக்ஸ்ட்ரா லைன் எடுத்துட்டுறேன். ஸோ ஃப்ளூட் வந்துட்டு கிருஷ்ணா கையில் பிடிச்சிருக்க மாதிரி. இந்த பேங்கிள் வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். பேங்கிள் வந்து எப்படி வரும்னா கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி ஓகே ஃப்ளாட்டாக இது ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கேயும் அப்படி தான் கொஞ்சம் வெளியில் வரும். ஸோ கை வரைஞ்சாச்சு. ஒரு மாலை குட்டியாக வரைஞ்சிக்கலாம், ஜுவல்லரி போடுவார் இல்லையா, அதனால் ஒரு லைன் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெருசாக சர்க்கிள் போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக. நம்ம டீட்டெயில்டு ட்ராயிங் பண்ணல, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உருவம் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியூமன் ஃபிகர்ஸ் வரைகிறதுக்கு ஈஸியாகும். மெஷர்மெண்ட் வந்துட்டு கண் மெஷர்மெண்ட் இருக்கணும், ஐ கால்குலேஷன் உங்களுக்கு போட வரணும். ஓகே, ஸோ கை பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது, நம்மளுக்கு ஷோல்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. ஃப்ளூட்டில் வந்துட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே இருக்க பகுதி. ஓகே, கீழே வந்து ஃபஸ்ட்டு இந்த மிடில் பார்ட்டில் வந்துட்டு லைட்டாக 2 கர்வ் வந்து இப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இது இப்படி ஜாயின் ஆகிக்கும், இந்த இது வந்துட்டு இப்படி ஜாயின் ஆகிக்கும். ஓகே, கொஞ்சம் ப்ராடராக பண்ணிக்கிறேன். ஒரு லைன் ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு ஒன்று ஹாஃப் சைடில் இவ்வளோ பெருசாக வருது, வந்துட்டு இங்கே இப்படி ஓகே, இந்த பாருங்கள் இப்படி இருக்குது. இங்கேருந்து ஒரு கர்வ் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பி இப்படி ஒரு கர்வ், இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் எடுத்து இப்படி கர்வ் எடுத்துட்டு இந்த பார்ட் இருக்குது இல்லையா, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மிடில் லைனையும் ஜாயின் பண்ணிக்கணும். நான் இந்த லைனை வந்து ரேஸ் பண்ணிக்கிறேன், இதை நம்ம மார்க்கிங் லைன். ஓகே ஓகே, இப்போ இந்த லைன் இப்படி பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே இருக்க கீழே இருக்கிறது வந்துட்டு இங்கே ஒரு கர்வ் போட்டுக்கோங்க, இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ தோத்தி பார்ட் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது பாடி வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்டவுட்டியாக இப்படி இருக்கணும், கீழே கால்கிட்ட கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி இப்படி இருக்கணும். எக்ஸ்ட்ரா லைன் இங்கே இருக்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம மார்க்கிங் எல்லாத்தையுமே நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஹேருமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கர்வியாக பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்னொரு கர்வ் எடுத்துகிட்டு இதை வந்து நான் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து லைட்டாக இந்த மாதிரி விட்டுறேன். அவ்வளோதான். இப்போது இங்கே இன்னொரு பெண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கலாம், தோத்தி மாதிரி தெரியணும்ல நம்மளுக்கு, அதனால். ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம கால் வரையணும். இங்கேருந்து இதை இப்படி கொண்டு வந்துக்கோங்க காலுக்கு.
இதை வந்து இப்படி பண்ணிடுங்க. ஓகே, கர்வ்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு கீழே கால் வரையணும். கால் ஒன்றும் இல்லை, ஒரு லைன் இங்கே போட்டுக்கோங்க, இன்னொரு லைன் இப்படி போட்டுக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த லைன் இருக்குல்ல, இதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் கால் கரெக்டாக வரைவேங்க. இங்கே லைட்டாக பம்பியாக பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன், இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன். ஓகே, ஸ்லாண்டிங் லைன் பண்ணிட்டீங்களா? இங்கே தம் ஃபிங்கர் மட்டும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டு மித்ததை லைட் கர்வ்ஸாக ஒரு 3 கர்வ் போட்டிங்கன்னா கால் ஆச்சு நம்மளுக்கு. ஓகே, அதே போல் தான் சேம் திங் இங்கே இந்த கால் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் இப்படி வரும். இங்கே வந்துட்டு அந்த ஏனி அது என்ன சொல்லுவோம், ஓகே ஓகே ஃபுட்டோட கர்வ் இங்கே வருது. ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தம் ஃபிங்கர் அந்த இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 விரல் இப்படி பண்ணிட்டீங்கன்னா காலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா நம்ம கொஞ்சம் கிராஸ் மாதிரி வரைவோம். ஸோ நான் வந்து மார்க்கிங் வந்து இப்படி போட்டுக்கிறேன், கிருஷ்ணா வந்து தரையில் நிற்கிற மாதிரி. ஓகே, எக்ஸ்ட்ரா லைன் எது இருக்குதோ நம்ம மார்க்கிங்ஸ்க்கு பண்ணோம் இல்லையா, அந்த லைன் எல்லாமே எரேஸ் பண்ணால் தான் கலர் பண்ணும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகே, ஸோ நம்மளோட ட்ராயிங் வந்துட்டு ரெடியாக இருக்குது. நீங்கள் கலர் பென்சில் இருந்துச்சுன்னா பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஃபைன் லைனர் இருக்கும், பிளாக் ஜெல் பென் இருக்கும்ல, ஃபைன் லைனர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்துட்டு ஃபைன் லைனர் வந்து இருக்கும், இந்த மாதிரி பென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பெனில் வந்துட்டு யூஸ்வலாக அவுட்லைன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 0.7 இல்லை 0.8 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது வந்து நான் 0.8 வச்சுட்டு இதுக்குரிய அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துட்றேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லீவ்ஸ் சைடில் அந்த மாதிரிலாம் நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபில் பண்ணல வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துடலாம். ஐஸ் வந்து நான் இந்த பென் வச்சே வந்து நான் கலர் பண்ணிடுறேன். ஏன்னா ஐஸில் வந்துட்டு எந்த ஒரு ஐஸ் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஐஸ் தான் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும். ஓகே, ஸோ ஐஸ் வந்து நான் இதிலையே பண்ணிடுறேன். நம்ம பென்சில் கலரில் வந்துட்டு இதை கலர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பொட்டு வந்து நம்ம லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம் கலரிங்க்கு. நீங்கள் என்ன அவுட்லைன் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளே தான் கலர் பண்ணணும். ஸோ அதனால் அவுட்லைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி
பீகாக் ஃபெதருமே நான் லாஸ்ட்டில் தான் கலர் பண்ணுறேன். ஏன்னா வந்து கலர்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். இந்த ஷேடுமே வந்துட்டு நம்ம ப்ரௌனில் தான் கொடுக்கணும். ஜுவல்லரி எல்லாமே வந்து ப்ரௌனில் கொடுக்கணும். ஓன்லி இங்கே மட்டும் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஃப்ளூட்டுக்குமே அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஃப்ளூட்டுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ரவுண்டுக்கு. நம்ம மார்க்கிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரஃப்பாக வந்துட்டு கால்குலேஷன் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எவ்வளோ பெருசாக வந்துட்டு வரைய போகிறோமோ அந்த மார்க்கிங் வந்துட்டு எப்பயுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணணும். எக்ஸ்ட்ரா லைன்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ண வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இந்த மார்க்கிங்கும் பண்ணிட்டீங்கன்னா கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெக். ஓகே, ஸோ ஜுவல்லரியும் நான் இப்போ பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கையில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஆல்ரெடி மார்க்கிங் கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ வந்துட்டு அதனால் கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா எனக்கு உள்ளே வந்துட்டு நான் மஸ்டர்ட் எல்லோ கலர் வந்து கொடுக்கணும், அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து கலர் பண்ணலாம். நான் வந்து டாம்ஸ் கலர் பென்சில் இருக்கேன். கலர் பென்சிலில் தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் க்ரேயான்ஸ்லேயும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிளாஸ்டிக் க்ரேயான்ஸ் இதிலலாம் ட்ரை பண்ணலாம். நம்ம வேறு ட்ராயிங்ஸும் அந்த இதில் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலர் பென்சிலில் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ. ஓகே, அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் அண்ட் பாடி, ஓகே, அதை கவர் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன்னா டார்க்கஸ்ட் ஷேடு வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். நான் பென்சில் வந்து தூரமாக பிடிச்சிருக்கேன். ஓகே, லைட்டாக தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஷேட் கொடுக்கணும். ஸ்பெசிஃபிக்காக கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஷேடிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷேடிங் வந்து லைட்டாக இருக்கணும். எந்த சைடு நம்ம ட்ரா பண்ணுறோமோ அதே சைடில் தான் வந்துட்டு கலரும் பண்ணணும். அப்போ தான் உங்கள் கலரிங் வந்துட்டு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப லைட்டாக வந்துட்டு நீங்கள் அந்த ஷேடிங்கை எடுக்கணும். நான் கொஞ்சம் சர்க்குலர் மோஷனில் தான் இதை வந்துட்டு கவர் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லைட்டான ஒரு ஷேட் இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட் ப்ளூ எடுத்துகிட்டு திருப்பி ஃபஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து டார்க் ப்ளூ பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதையும் சேர்த்து தான் வந்துட்டு நீங்கள் கலர் பண்ணணும். ரெண்டையுமே சேர்த்து கலர் பண்ணணும்.
எந்த ஷேப்பில் எந்த சைடில் வந்துட்டு நீங்கள் வந்து கலர் பண்ணுறீங்களோ சேம் மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. எல்லாமே வந்துட்டு இந்த கார்னர்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ரிமைனிங் அதேமாதிரி இந்த பொட்டு வரைஞ்சிருக்கீங்கல்ல, இந்த பொட்டு வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் கலர் பண்ணக்கூடாது. அந்த பொட்டை விட்டுறணும். விட்டுட்டு இந்த நாமத்தை வந்துட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து கலர் பண்ணணும். கேர்ஃபுல்லாக கலர் பண்ணணும். கண்ணுக்குள்ளே ஐப்ரோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டோங்கிறதுக்காக அதுக்கு மேலெல்லாம் அடிக்கக்கூடாது, கலர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு தான் கலர் பண்ணணும். எங்கேயுமே நீங்கள் வந்து கலர் பண்ணல ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க, ஒயிட் ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு நான் எங்கே சொல்கிறேனோ அங்கே இருந்தால் போதும். இப்போ உள்ளெல்லாம் கொஞ்சம் லைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ கார்னர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒயிட் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கணும். ஸோ சேம் மெத்தட் தான் வந்துட்டு நீங்கள் இப்போது பாடியும் நம்ம கவர் பண்ணணும். பென்சில் கொஞ்சம் தள்ளியே பிடிச்சிக்கோங்க. தள்ளி பிடிச்சாதான் அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்க மாட்டீங்க. பென்சில் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா கலரிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போயுமே நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த டார்க் ஷேடில் இருந்தே சேர்த்து இந்த லைட் ப்ளூவையும் சேர்த்து கலர் பண்ணுவோம். எடுத்தோடனே டார்க் ஷேடில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களால் வந்துட்டு அதை எரேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் லைட் ஷேட்லேருந்தே பண்ணுங்கள். லைட் ஷேட் எப்போயுமே கொடுக்க தான் உங்களால் பிளெண்டிங்கும் பண்ண முடியும். நீங்கள் எடுத்தோடனே டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா 2 கலரை வந்துட்டு பிளெண்ட் பண்ண முடியாது. 2 கலரை வந்து சேர்க்கவே முடியாது கலர் பென்சிலை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு ஷேடிங் வந்து உங்களோடது லைட்டாக தான் இருக்கணும். ஒரு ஷேடுக்கு மேலே இன்னொரு ஷேடு கொடுக்கணும். இப்போ இந்த 2 கலருமே மிங்கிள் ஆகணும், பிளெண்ட் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃபோர்ஸ் கையிலேருந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். லைட்டாக தான் பண்ணணும், டார்க்காக வந்து பண்ணக்கூடாது. டார்க் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 லேயர் கொடுக்கலாம். நான் இப்போ வந்துட்டு 2 லேயர் கொடுத்துட்ருக்கனால எனக்கு கொஞ்சம் டார்க்காக வருது. இந்த ஜுவல்லரி கிட்டலாம் வரும்போது ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு கலர் பண்ணுங்கள். ஏன்னா ஜுவல்லரிக்குள்ளே வந்து நம்ம எல்லோ தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்து தான் கலர் பண்ணணும். கையும் அதே மாதிரி நான் ஒயிட் ஸ்பேஸ் எங்கேயுமே நான் வந்துட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். காலை பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம
டார்க் ப்ளூலேயே சேர்த்து கலர் பண்ணும் போது 2 கலரும் நல்லா ஈக்குவலாக பிளெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நம்மளுக்கு பாடி வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஓகே இங்கே கலர் பண்ணல, சாரி. ஓகே, இந்த இடமும் கலர் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, நான் எந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்துட்டு கலர் பண்ணல. நம்ம வந்து கவர் பண்ணும் போது 2 கலரையும் ஒன்றா தான் வந்துட்டு கவர் பண்ணுவோம், சரியா? டார்க்கர் வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் நல்லா தெரியணும், அதுக்காக இந்த கார்னர்ஸ்லாம் நான் திருப்பி லைட்டாக டார்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இந்த எல்போஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சால் அழகாக இருக்கும் பார்க்க, வேல்யூஸ் வந்து தெரியும். ஓகே, இப்போ நம்ம பாடி வந்து கலர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிருஷ்ணாவோட நாமத்தை வந்துட்டு நான் ரெட்டில் பண்ணிடுறேன். நீங்கள் இதை ஸ்கெட்ச் பெனில் கூட பண்ணலாம், கொஞ்சம் டார்க்காக வந்துட்டு தெரியும். ஆமாம், ஸ்கெட்ச் பெனில் பண்ணால் கூட கொஞ்சம் அழகாக இருக்கும். நானுமே ஸ்கெட்ச் பெனில் பண்ணிடுறேன், பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, லாஸ்ட்டில் வந்து அதை நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா தோத்தி வந்துட்டு கலர் பண்ணணும். தோத்தி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எல்லோ, ஆரஞ்ச், ஓகேவா, ரெட், இந்த 3 கலர் தான் எடுத்திருக்கேன். 3 கலரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ரெட்டில் வந்துட்டு சைடு அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள். நான் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ஸ்பீடாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம். எனக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இருக்கிறனால தான் நான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ எடுத்தோடனே நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஓகே, ரெட்டில் வெறும் சைடு அவுட்லைன்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அழகாக காமிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஆரஞ்சு எடுத்துகிட்டு அந்த ரெட் மேலேயே கவர் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம், ரொம்ப இல்லை, உள்ளே லைட்டாக 2 கலரையும் மிக்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்போயும் பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு பென்சில் வந்து இன்னமும் பிடிச்சிருக்கேன். ரெட்டு மேலேயே வந்துட்டு நம்ம ரெட்டையும் ஆரஞ்சையும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடம் மட்டும் நம்ம எல்லோவுக்கு கொடுத்தா போதும். அந்த எல்லோ ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி காமிக்கும் கிளாத்தை. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாலாம் பண்ணாதீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். பென்சில் வந்து எப்போயுமே நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்கேங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். உள்ளே வந்து நான் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப லைட்டாக அந்த ஷேடிங் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தோத்தியில் வந்துட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கொடுக்கல ஆரஞ்சு, அங்கங்கே ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்குது. அந்த ஒயிட் ஸ்பேஸையும் இந்த ஆரஞ்சையும் இப்போ நான் வந்துட்டு இந்த எல்லோவால் கவர் பண்ணிடுவேன்.
ரெட்லேருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆரஞ்சு பண்ணோம் இல்லையா, அந்த ஆரஞ்சுலேருந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணாலே போதும், கிளாத்தோட எஃபெக்ட் வந்து வந்துடும். ஆரஞ்சையும் நம்ம எல்லோவையும் நல்லா blend பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட தோத்தியும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதாவது ஃப்ளூட்டும் ஜுவல்லரியும் கலர் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி வந்து ஓகே, இங்கே ஹேண்ட் கலர் பண்ணலை, மறந்துட்டேன் நான். ஓகே, ஹேண்ட் கலர் ஆயிடுச்சு. சரி, ஜுவல்லரி வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி வந்துட்டு எல்லோ கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணலான்னா எல்லோ ஸ்கெட்ச் பண்ண கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, சப்போஸ் பெருசாக வரைஞ்சிருந்தீங்கன்னா கொடுங்க, ரொம்ப குட்டியாக வரைஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் பென்சிலையே கொடுத்துருங்க. ஏன்னா வந்து 2 கலரும் மிக்ஸ் ஆகக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அதே போலவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்க இந்த பேண்ட் இருக்குது இல்லையா கிருஷ்ணாவோடது, அதையுமே வந்துட்டு நான் ஸ்கெட்ச் பென்னாலேயே கொடுத்துட்றேன். தோடு ஓகே. ஸோ ஜுவல்லரியும் நம்ம கலர் பண்ணிட்டோம், உடம்ப கலர் பண்ணிட்டோம். ஃப்ளூட் கலர் பண்ணணும். ஃப்ளூட் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரௌனில் தான் வரும். ஓகே, ஸோ ப்ரௌன் வந்துட்டு நீங்கள் கொடுத்துடலாம். ஃப்ளூட் கலர் ஆயிடுச்சு. அந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ண வச்சு கலர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃப்ளூட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர். ஸோ நான் ஹேர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ப்ரௌன் ஷேட் கொடுத்துட்றேன். நம்ம டார்க்காக எடுத்தோன்னா பிளாக்கும் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நிஜமாகவே முடி மாதிரி கொஞ்சம் ரியலிசமாக இருக்கும். அதனால தான் கார்ட்டூனில் கூட நம்ம வந்துட்டு கார்ட்டூன் கேரக்டரை கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் எடுப்பாக காமிக்கும், அட்ராக்டிவாக காமிக்கும் நம்மளோட கலர்ஸ் எல்லாமே. ட்ரா பண்ணுறதோட நம்ம வந்து எப்படி கலர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மெத்தட் வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும். எதையும் பார்த்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். மொதல் நான் கலர் பண்ணுறத வந்துட்டு நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாலே கரெக்டாக வரும். ஹேர் எந்த சைடில் போதோ, டைரெக்ஷனில் போதோ, நான் அந்த சைடில் தான் கலர் பண்ணியிருக்கிறேன். தோடுக்குள்ளெல்லாம் வந்துட்டு பண்ணிடாதீங்க. நான் லைட்டாக ப்ரௌன் பண்ணிவிட்டு அது மேலே தான் பிளாக் பண்ண போகிறேன். எப்படிலாம் போகுதோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹேருக்கு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு நான் கலர் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக தான் கலர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், நான் எந்த டார்க்னஸும் வந்துட்டு ப்ரெஷரே இல்லை ஹேண்டில். ஓகே, இதை பண்ணதுக்கப்புறம் வந்து பிளாக் எடுத்துகிட்டு பிளாக்கை வந்து ஹேர் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு அதே போலவே கொடுக்கணும். ரெண்டு கலரும் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். பிளெண்ட் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க.
ஓகே, ஒரு சைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் வெளியில் போகாமல் ஒரு சைடு இப்போ லைட்டாக தான் கலர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஷேடு கொடுக்கணும் கண்டிப்பாக. அந்த டார்க்னஸ் வந்து டார்க்கோட வேல்யூ வரணும் இல்லையா, டார்க்கர் வேல்யூ வரணும் இல்லையா, அதுக்காக. ஸோ சேம் இந்த சைடுமே வந்துட்டு நம்ம கலர் பண்ணணும். இந்த சைடு பண்ணும்போது நீங்கள் இப்படி தான் கலர் பண்ணணும். ஓகே, ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸ் வருது இல்லையா, அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கும், ஹேர் மாதிரி தெரியும். அதனால தான் இப்படி பண்ணணும். அதே மாதிரி கலர் பண்ணும் போது கூட நீங்கள் இப்படி தான் கலர் பண்ணணும். இது ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு இல்லாத மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வருதுன்னா இப்போ இப்படி வருது ஹேரு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி பிளாக்கில் வந்துட்டு இன்னொரு தடவை நீங்கள் வந்து பண்ணணும். பண்ணுறதை மட்டும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கெல்லாம் வரும்போது நீங்கள் நார்மலாகவே கீழே இந்த மேலே இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், பென்சில் வந்துட்டு ஓரளவுக்கு ஷார்ப்பாக தான் இருக்குது. பென்சில் வந்துட்டு எப்போயுமே ஷார்ப்பாக இருக்கணும். முக்கியமாக வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இயர்ஸ் கிட்ட வரையில் இந்த டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே பண்ணணும். இப்போ வந்து திருப்பி இன்னொரு ஸ்ட்ரோக்கு அதே மாதிரி பிளாக்லேயே திருப்பி கொஞ்சம் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு ஷேடு வந்து கலர் பண்ணணும். ரொம்ப டார்க்காக வந்துட்டு இருக்கக்கூடாது, அப்போ வந்து ஹேர் மாதிரியே தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஹேர் மாதிரி டீட்டெயில்ஸ் வேறு கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வந்துட்டு அந்த ஹேர் மாதிரியே இது கொடுத்துருப்பேன் நான். இப்போ இந்த இடம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஷோல்டர்கிட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஸோ வந்து திருப்பி வந்து நான் கலர் பண்ணுவேன் இந்த இடத்த. இங்கேருந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் இல்லாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பார்ட்டிஷன் இதெல்லாம் வந்து பார்க்கையில் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணீங்கன்னா நம்மளோட பென்னை எடுத்துகிட்டு அங்கே அந்த லைனை வந்துட்டு நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்க. நிறைய இல்லை, சும்மா 1-2 இடத்துல இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டேங்க அப்படின்னா வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹேர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். முக்கியமாக வந்துட்டு காதுகிட்ட இந்த சைட்லலாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, கவரப் பண்ணிக்கோங்க.
இங்கெல்லாம் டார்க்காக இல்லாதனால நான் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிடுறேன். இங்கெல்லாம் டார்க்காக தான் இருக்கணும். இந்த இடம் முக்கியமாக அந்த காதுகிட்ட கார்னர்ஸு, இந்த இங்கே ஃப்ளூட் கிட்டலாம் இருக்குது இல்லையா, ஃப்ளூட்டுங்கிற அந்த ஹேர் பேண்ட் ஜுவல்லரி அந்த இடத்துல. ஓகே, ஸோ நம்ம கிருஷ்ணா வந்துட்டு ரெடி ஆயாச்சு. இப்போது இங்கே வந்துட்டு நம்ம கலர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிறத கலர் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற சின்ன இது வந்துட்டு டார்க் ப்ளூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு பென்சில் வந்து ஷார்ப்பாக இல்லை, கலர்ஸ் வந்து டார்க்காக தான் கொடுக்கணும், அதனால வந்துட்டு பென்சில் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ, அப்புறம் வந்துட்டு லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அப்போ வந்துட்டு இந்த எல்லோ அதாவது ஆரஞ்சும் எல்லோவும் கலந்து வரும். ஸோ ஆரஞ்சில் அவுட்லைன் மாதிரி லைட்டாக ஆரஞ்சு பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த எல்லோ வச்சு கலர் பண்ணிக்கலாம் பென்சிலில். அதே போலவே லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும், இப்போ உங்களுக்கு டாம்ஸ் கலர் பென்சில்ஸ் 12 ஷேட்ஸ் இருந்தாலே கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் 24 ஷேட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா வந்து நம்ம நிறையா கலர்ஸ்லாம் பண்ணுவோம் அதனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட் க்ரீனால் ஃபுல்லாக வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ஷேப்பில் வந்துட்டு கொடுத்துருக்கோமோ அதை ஃபுல்லாகவே லைட் க்ரீனை வச்சு கலர் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் டார்க் க்ரீனை வச்சுட்டு அந்த ஃபெதரோட லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் இங்கேருந்து இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்லைன் வந்து இது ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சின்ன 0.3 அந்த ஃபைன் லைனரில் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இன்னும் அட்ராக்டிவாக காமிக்கும், அதுக்காக தான். ஃபெதர்ஸ்லேயுமே அங்கங்கே லைட்டாக ஸோ நம்ம கிருஷ்ணா ரெடி. ஆனால் இந்த இடத்த வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்துட்டு அழகாக பண்ணுறதுக்கு நான் ப்ரௌனை எடுத்துகிட்டு பென்சிலே எடுத்துக்கிறேன். நிற்கிற இடத்துல லைட்டாக ப்ரௌன், இது ஃபுல்லாகவே கலர் பென்சிலில் பண்ணியிருக்கிறோம். பேக்ரவுண்ட் நீங்கள் க்ரையான்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்த வந்துட்டு ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்ப்ரெட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு நான் ஆரஞ்சும் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சையும் சேம் மெத்தட், அது மேலேயே. இது வந்து நம்ம கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கல, நார்மலான இதுதான் பண்ணுறோம். அதே மாதிரி நான் பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறேன்னா லைட் க்ரீனை வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. பென்சிலோட நிப் வந்துட்டு இந்த சைடில் இருக்குது இல்லையா, நல்லா ஃப்ளாட்டாக இப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு டார்க்காக நான் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள், நான் இப்படி பிடிக்கல, பென் மாதிரி பிடிக்கல, இப்படி வந்துட்டு பிடிச்சிருக்கேன். இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஃப்ளாட்டாக பண்ணேன். அப்படி நீங்கள் சப்போஸ் இப்படி பண்ணல அப்படின்னா நீங்கள் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லைட்டாக பண்ணலாம். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டு, ஏன்னா வந்து நம்ம கிருஷ்ணா வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும். இந்த இடம் டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா கிருஷ்ணா வந்துட்டு நம்மளுக்கு லோவாக டிம்மாக தெரிவார். ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த பிக்சருக்கு வந்துட்டு நம்ம லைட்டாக தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு நம்மளுக்கு எடுப்பாக தெரியாது. அங்கங்கே லைன்லாம் தெரியும், நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுவும் நம்ம எல்லோ மட்டும் தான் கொடுக்க போகிறோம், வேறு எந்த கலரும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதாங்க, அவ்வளோதான்ப்பா. பார்த்தீங்களா?
அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ சேம் மெத்தட். இப்போ எனக்கு வந்துட்டு பென்சில் பாருங்கள் ஷார்ப்பாக இல்லை. ஸோ வந்து திருப்பி ஷார்ப் பண்ணிப்பேன். ஷார்ப் பண்ணிவிட்டு எட்ஜ் மொமெண்ட் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பேக்ரவுண்ட் வந்துட்டு கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு ரஃப் இது பார்க்குறதுக்கு எடுப்பாக தெரியறதுக்கு, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிச்சு நம்மளோட லிட்டில் கிருஷ்ணா ட்ராயிங் வந்துட்டு முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத ஃபீட்பேக்கு எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பிச்சி வைங்க. ஓகேவா? ஓகே. ஸோ see you. Bye.